ஐயப்பன்மார்களுக்கு எல்லாருக்கும் சாமி சரணம். டிக்கெட் ஆன்லைனில் எப்படி ஈஸியாக புக் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் சபரிமலா ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடித்த உடனே சர்ச் பண்ணிங்கன்னா சபரிமலா ஆன்லைன் ஃபஸ்ட் ஆப்ஷனில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி நியூ யூசர்னாக்கா நியூ யூசர் வந்து ப்ரெஸ் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிங்க, பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி யூசர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறேன். அதில் 3 லைனுக்கு இல்லையா, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரெஸ் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவல் க்யூன்னு இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ப்ளிகிராம்னு இருக்கும். செலக்டிவ் ப்ளிகிராம்னா ஆல்ரெடி சேவ் பண்ணது. ஆட் ப்ளிகிராம் அப்படின்றது நியூவாக ஒரு ஆள் க்ரியேட் பண்ணுறது. இப்போ நியூவாக ஒரு ஆள் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அந்த ஆட் ப்ளிகிராம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தா ஃபஸ்ட்டு நேம் கேட்கும். நேமு, லாஸ்ட் நேமில் உங்கள் இனிஷியலு, அடுத்து மொபைல் நம்பரு, ஜெண்டர் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அடுத்து உங்கள் செலக்டிவ் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டா இல்லை நீங்கள் ஓட்டர் ஐடியா, பாஸ்போர்ட் என்ன வச்சுக்கலாம் அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் போடுறீங்க. நான் லாங்குவேஜ் என்ன ஸ்டேட்லேருந்து நான் வரேன், அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே ஆதார் கார்டில் பார்த்து ஃபில் பண்ணுறீங்க. லாஸ்ட்டாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணி லாஸ்ட் ஆட்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். லிஸ்ட்டில் சேவ் ஆகிடும். அது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டிக்கெட் நான் உங்களுக்கு புக் பண்ணி காட்டுறேன். அதில் நான் என்ன டேட்டில் போகிறேன், எக்ஸாம்பிள் ஒரு 14ஆம் தேதி செட் பண்ணுறேன். அடுத்த ரூட்டு நம்ம பம்பாவுக்கு எங்கேருந்து நம்ம கிளம்புறோம் அப்படின்றத ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதில் நான் பார்த்தீங்கன்னாக்கா டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டேன் 14ஆம் தேதி. அதில் என்ன டைமிங்கில் நான் பம்பா ரீச் ஆக போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணி காட்டுறேன் எல்லாமே உங்களுக்கு. நான் இப்போ காலையில் 3 to 4 நான் பம்பாவுக்கு போகிற மாதிரி ரீச் ஆகிற மாதிரி டைம் செட் பண்ணியிருக்கேன். அதில் செல்ஃப்னு ஒன்று இருக்கும், அதர்ஸ்னு இருக்கும். அதர்ஸில் 5 மெம்பர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி ஒரே டைமில் புக் பண்ணலாம். செல்ஃப் அப்படின்றது நான் என்னுடைய டிக்கெட் மட்டும் நான் புக் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு ரிஜிஸ்டரில் 10 பேருக்கு நம்ம புக் பண்ணலாம். ஒரு டைமில் 5 2 டைம் புக் பண்ணால் தான் 10 பேருக்கு புக் பண்ண முடியும். ஒரே டைம் 10 பேருக்கு புக் பண்ண முடியும்னா புக் பண்ண முடியாது. அதில் 5 கொண்டுட்டே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி நேம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் விக்னேஷ் அப்படின்றது நேம் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே அதில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருங்க. லாஸ்ட் அப்படியே கீழே தள்ளிட்டே வாங்க. விக்னேஷ் நேம் வந்துருச்சு. கீழே வந்துச்சா எஸ்ஆர் நோன்னு கேட்கும். அதில் நோ கொடுத்துருங்க. எஸ்னாக்கா டொனேட் பண்ணுறீங்களான்னு கேட்கும் அமௌண்ட்டு. அதனால் நோ, நான் அமௌண்ட் டொனேட் பண்ணல, ஃப்ரீயாக தான் புக் பண்ண போகிறேன். ஆட் டு விசிட் லிஸ்ட்டுங்க இல்லையா, ஆட் டு விசிட் லிஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்த உடனே கீழே ப்ரெசீட் அப்படின்னு இருக்குல்ல, ப்ரெசீடுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து திரும்ப ப்ரெசீடு அப்படின்னு கேட்கும். திரும்ப அதையும் கொடுங்க. அது கொடுத்த உடனே டிக்கெட் புக் ஆகிடுச்சு. இப்போ ஃபீட்பேக் கேட்குது. எக்ஸலண்ட்டாக கொடுக்கும். உங்களுடைய விருப்பம் ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கலாம். கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். ஓகே, டவுன்லோட் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ டிக்கெட் புக் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் சிம்பிள் மெத்தட். இது நிறைய பேர் தெரியாமல் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறது, கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுக்குறது, அது மாதிரி போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஈஸியான மெத்தடு. இதை பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நீங்களே டிக்கெட் வீட்டில் இருந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் நம்ம ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.